அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாச்சு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக வேண்டி நம்ம ப்ரௌனி செய்ய போகிறோம். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்கள் தான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். இப்போ வாங்க மலேசியன் ஸ்டைலில் ப்ரௌனி செய்வோம். இப்போ நம்ம ப்ரௌனி செய்கிறதுக்கு இந்த ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சாச்சு. இதை இப்போ அங்கிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கிறேன்டா, 2 கப் சுகர் ரைசிங் பண்ணி எடுத்திருக்கிறேன். 2 கப்பு மாவு எடுத்திருக்கிறேன். கேக் மாவு எடுத்திருக்கிறேன். இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே கலந்த ரெடிமேட் மாவு எடுத்திருக்கிறேன். இந்த சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கிறேன். இது நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிறலாம். அப்புறம் கொக்கோ பவுடர் 1 கப் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம 200 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கிறேன். 250 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கிறேன். 4 முட்டை எடுத்திருக்கிறேன். பெரிய முட்டையினால நான் 4 எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் சின்ன முட்டையாக இருந்தால் 5 முட்டை எடுத்துக்கிறலாம். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம மாவு செய்வோம். இந்த கப்பில் தான் 2 கப் மாவு, 2 கப் சுகரு, 1 கப் கொக்கோ பவுடர் எடுத்தேன். இப்போ நம்ம முதல்ல அமண்டில் 250 கிராம் பட்டர் அந்த பவுலில் போட்டுக்குருவோம். இது 200 கிராம் சாக்லேட்டு. இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் பவுலில் போட்டு நம்ம அவனில் சூடு பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பட்டர் சாக்லேட்டை ஹீட் பண்ணட்டேன். இந்த மாதிரி பவுல் பீட்டர் எடுத்து முதல்ல ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி ஊற்றுவோம். நாலு முட்டையை ஒன்றாவே உடைச்சி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 4 முட்டையும் பவுலில் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா பீட் பண்ணுவோம். முட்டையை பீட் பண்ண இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமாக சுகரும் சேர்த்து பீட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்குருவோம். நான் செய்கிற மெத்தட்லேயே, நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க. சூப்பரான ப்ரௌனிஸு, டேஸ்டியாக ஃப்ளஃபியான ப்ரௌனிஸ் வரும்.
நான் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கையில பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்க, முட்டையை சீனி அடிச்சதுல எவ்வளோ ஃப்ளஃபியா இருக்குது. பாருங்க எவ்வளோ க்ரீமியா வந்திருக்குதுண்டு. இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குருவோம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்வோம்னா, இப்போ இந்த கொக்கோ பவுடரையும் இந்த மாவையும் ஒன்றா கலந்துருவோம். நான் உங்களுக்கு ரெசிபிக்கு உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் காமிக்கிறதுக்காக வேண்டித்தான் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நம்ம ஒன்றா கலக்கணும். ஒன்றா கலந்தாத்தான் நம்ம மாவு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு மாவும் லைட்டாக கலந்தாலே போதும். ஒன்றா ரொம்ப கலக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் முட்டையும் சுகரையும் பீட் பண்ணுவோம். பாருங்க நல்லா க்ரீமியா வந்துருச்சு. இப்போ நம்ம கலந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பீட் பண்ணுவோம். இதை வந்து ஹை ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்பாட்டுலா வச்சு கலக்கலாம். ஆனால் நான் அப்படி கலக்க மாட்டேன். பீட்டர்லேயே ஸ்லோவாக வச்சு கலக்குவேன். ஈஸியாக கலந்துடலாம். இப்போ பாருங்க நான் எப்படி கலக்குறேன்ட்டு. 2 ஸ்பூன் போட்டு ஸ்பீடு ஒன்றுலதே இருக்கணும். அடுத்து மாவு கொஞ்சம் போடுங்க. இப்போ ஒரு ஸ்பீட்ல வச்சு மாவை கலப்போம். இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு பீட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு பீட் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லா மாவையும் போட்டு பீட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா மாவும் பீட் பண்ணது இப்படி வந்திருக்குது. இப்போ நம்ம பட்டரும் சாக்லேட்டும் சேர்க்கல. பட்டரும் சாக்லேட்டும் சேர்த்துட்டு மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ண வச்சிடலாம் 10 நிமிஷத்துக்கு. இப்போ பட்டரும் சாக்லேட்டும் ஹீட் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக மெல்ட் பண்ணியாச்சுன்னு. இப்போ நம்ம மாவு இவ்வளவு கிராஸாக இருக்கேன்னு கவலைப்பட தேவையில்லை. நம்ம அந்த பட்டரு சாக்லேட்டு மெல்ட் பண்ணது தண்ணியாகத்தான் இருக்கி, அதோட சேர்த்துருவோம். இப்போ
நம்ம இதை ஸ்பாட்டில் வச்சு ஒன்றா கலந்துருவோம். நீங்கள் இந்த மாதிரி சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி சேர்த்தீங்கன்னா மாவுல சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ப்ரௌனி ரொம்ப சாஃப்டாக வரும். முதல்ல மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சு. இப்போ மெல்ட் பண்ண சாக்லேட்டு பட்ரு ஊற்றவும் கொஞ்சம் தின்னாயிருச்சு. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் ப்ரௌனிஸ் மாவு. இப்போ மாவை அடி வரைக்கும் ஒன்றா கலந்தாச்சு. இப்போ பட்டர் பேப்பர் போட்டிருக்கிற ட்ரேயில் மாவை தூக்கி ஊற்றுவோம். இப்போ எல்லா மாவையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மாவை ட்ரேயில் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். என் கிட்ஸுக்கு இந்த சாக்கோ சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் நிறைய போடுறேன். சாக்கோ சிப்ஸை போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். இப்படி கலந்துட்டோம்னா நம்ம எந்த பீஸ் வெட்டினாலும் நிறைய சாக்கோ சிப்ஸ் இருக்கு. இப்போ ப்ரௌனிஸ் மாவு இப்படித்தான் இருக்குது. இப்போ அவன் ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அவனில் போய் வச்சு நம்ம செட் பண்ணலாம். இப்போ நம்ம என்னென்னு செட் பண்ண போகிறோம்னா 180 டிகிரி வைப்போம். டைம் வந்து 35 நிமிஷம் வைப்போம். கரெக்டாக இருக்கு. முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சு ஓகே பண்ணி ஸ்டார்ட். இப்போ 35 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ அவன் ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம திறந்து ப்ரௌனியை இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்க, ஒட்டாமல் வருது. வெந்துருச்சு. சூடு ஆறட்டு ப்ரௌனிஸ் எப்படி வந்திருக்குன்னு நம்ம வெளியே எடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ப்ரௌனி வெளியே எடுத்தாச்சு. பாருங்க, பார்க்கலே தெரியும் உங்களுக்கு ப்ரௌனிஸ் எவ்வளோ சாக்லேட்டியாக வந்திருக்குதுண்டு. இப்போ ப்ரௌனியை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ரௌனியை வெட்டி காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுண்டு. இப்போ ப்ரௌனிஸை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சாஃப்டாக மேலே எவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குதுண்டு. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கு. இதோட என்னோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.